ஹாய், வெல்கம் டு மாடி விவசாயம். நம்ம மாடி தோட்டத்தில் மாதுளை பிஞ்சு வச்சுருக்குதுங்க. அதை பற்றின வீடியோ தான், டீட்டெயில்டு வீடியோ. இப்போ கிட்டத்தட்ட இது கிராஃப்டட் வெரைட்டி தான், ஒட்டு செடி. நம்ம மாடி தோட்டத்துக்குன்னு வைக்கக்கூடிய செடி இது. இதை 350 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு நர்சரியில் வாங்கினேங்க. இப்போ பார்த்திங்கன்னா, இந்த மாதுளை செடியை வாங்கி வச்சு கிட்டத்தட்ட 1 இயர் மேலே ஆகிடுச்சு. நிறைய பூக்கள் வச்சிச்சு. ஒரு 2 செடி வாங்கி வச்சு ஒரு 2 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் வச்சிச்சு. ஆனால் அந்த பூக்கள் எல்லாமே கொட்டிக்கிட்டே இருந்ததுங்க. எனக்கு இந்த பிஞ்சு ஏன் இந்த பூ கொட்டுதுன்னு எனக்கு பிஞ்சும் வைக்க மாட்டேங்குது, அப்படியே பிஞ்சு வச்சாலும் கொட்டிடுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாகவே இது சந்தேகமாக இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியலை. ஒருவேளை சத்து பத்தாமல் இருக்குமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு மீனமிலம், பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம், அப்புறம் கடலை புண்ணாக்கு கரைசல் அப்படின்னு மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருந்தாலும் அதுக்கப்புறம் மண்புழு உரம், தொழு உரம் அப்படின்னு மாற்றி மாற்றி மண்ணுக்கும் உரம் கொடுத்தோம். டெய்லி மீனமிலம், பஞ்சகாவியெல்லாம் ஸ்ப்ரே பண்ணியும் பிஞ்சுகள் கொட்டிகிட்டு இருந்துச்சு. அப்புறம் எனக்கு இது என்னன்னே எனக்கு இதை பற்றின புரிதலே இல்லை. ஏன் இது கொட்டுதுன்னு ரொம்ப நாளாக எனக்கு புரியாமலே ஓடிட்டு இருந்ததுங்க. இப்போ வெற்றிகரமாக 1 இயருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ் ஆக போது வெற்றிகரமாக நம்ம மாதுளையில் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கான காரணம் என்னங்கிறத நானும் கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்குள்ளே. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பூக்கள் கொட்டுறதுக்கு அந்த ஸ்டெம்மு முதல்ல நல்லா ஸ்ட்ராங்காக வளரணுங்க. அதாவது அந்த மெயின் ஸ்டெம் நல்லா அந்த தண்டு நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அதாவது அந்த வெயிட்டை தாங்கக்கூடிய அளவுக்கு, இயற்கையிலேயே அதனுடைய வெயிட்டை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்டெம்முக்கு பலம் வந்ததுக்கப்புறம் தாங்க பூக்கள் நிறைய வைக்க ஆரம்பிக்குது, கொட்டாமல் இருக்குது. அதுவும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா பெண் பூ தனியாக, ஆண் பூ தனியாக பூக்குதுங்க. இதில் பெண் பூ பார்த்திங்கன்னா நல்ல பெருசாகவும் இருக்கும். ஆண் பூ பார்த்திங்கன்னா சின்னதாக, இப்போ நான் காமிக்கிற பாருங்கள். இது பெல் சைஸில், பெல் மாதிரி இருக்கும், கோவில் பெல் மாதிரி இருக்கும். அது ஆண் பூ. பெண் பூவில் பார்த்திங்கன்னா உள்ளே ஆண் பூ பெண் பூ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆண் பூவில் இதுதாங்க இப்போ நான் காமிக்கிற பாருங்கள், பெல்லு மாதிரியே இருக்குது பாருங்கள். இதுதான் ஆண் பூ. இதில் மகரந்தம் மட்டும்தான் இருக்கும். பெண் பூவில் இந்த மாதிரி மகரந்தம் இருக்கும். ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா ஸ்டிக்மா, அந்த மகசூல் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ஸ்டிக்மா உள்ளே இருக்குங்க. அதுதான் இது ஆண் பூவுக்கும் பெண் பூவுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி ஆண் பூ பூக்கிறது எல்லாமே எடுத்து பெண் பூ இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இது பெண் பூ. இந்த பெண் பூக்குள்ளே பாருங்கள் நீட்டாக இருக்கு இல்லைங்களா, காம்பு மாதிரி. அதுதான் ஸ்டிக்மா, அந்த மகசூல். இதில் நாம் இப்போ இந்த ஆண் பூவை மகரந்தத்தை எடுத்து இந்த பெண் பூவோடு நம்ம மகரந்த சேர்க்கை பண்ணும் பொழுது, பாலினேட் பண்ணும் பொழுது இந்த பூக்கள் பிஞ்சு பிடிக்க ஆரம்பிக்குதுங்க. அந்த மாதிரி நான் இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தப்போ வெற்றிகரமாக இப்போ பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சு மாதுளை. இப்போ 4 பிஞ்சு மாதுளை பிஞ்சு வச்சுருக்குதுங்க. நான் அது பழம் பறிக்கும்போது உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு வீடியோ கொடுக்குறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ட்ராகனும் 3 பூ வச்சுருக்குதுங்க. 3 பூவுமே இப்போ மலர்ந்து இப்போ அது காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. அடுத்தது ஒரு சின்ன ஹார்வெஸ்ட் இந்த வாரம் நம்ம மாடி தோட்டத்தில். அவ்வளோதான், ஏறக்குறைய தைப்பட்டம் முடிய போகுது. இனிமேல் நம்ம ஆடிப்பட்டத்துக்காக தான் வெயிட்டிங்கு. அதுக்குள்ளே நம்ம மண் கலவையெல்லாம் கொஞ்சம் தயார் பண்ணணும். அது ஒரு 1 மந்த் அப்படியே மண்ணை கொஞ்சம் ரெஸ்ட்டுக்கு அப்படியே விட்டு அதுக்குள்ளே நான் பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம், மீனமிலம், இந்த மாதிரி கடலை புண்ணாக்கு கரைசல், எள்ளு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, இந்த மாதிரி புண்ணாக்கு கரைசல் எல்லாம் கொடுத்து, அதுக்கப்புறம் தொழு உரம், மண்புழு உரம், இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து மண்ணை நான் இந்த 1 மந்த் நல்லா ரெஸ்ட்டு விட்டு இதெல்லாம் கலந்து நான் வச்சுருக்கும் பொழுது எனக்கு ஆடிப்பட்டம் மே லாஸ்ட் வீக்கில் விதை எப்பயுமே போட ஆரம்பிப்பேங்க. மே லாஸ்ட் வீக்கு இல்லைனா ஜூன் ஃபஸ்ட் வீக் போட்டால் கரெக்டாக இருக்கும். அப்போ போடும் பொழுது நமக்கு நல்ல விளைச்சலை கொடுக்கும் ஆடிப்பட்டத்தில். அதுக்காக நான் தயார் பண்ண போகிறேன். இப்போ இதெல்லாம் லெமன் பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் தான் 105 ரூபான்னு ஆஃபரில் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. அதில் 2 பிளான்ட் வாங்கினேங்க 105 ரூபாய்க்கு. அதில் 1 வச்சா அப்படியே இருக்குது, இன்னொன்று வச்சது நல்லா தளிர்லாம் புதுசாக வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய், கோவக்காய், பச்சை மிளகாய்
வந்து குண்டு மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா ப்ரூன் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ அது நல்லா வந்து பூக்கள் வச்சு காய் பிடிச்சிருக்குது. அதுதான் நான் முன்னாடி காமிச்சது. அதெல்லாம் பறிச்சுக்கலாம். மிளகாய் செடியெல்லாம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலே வச்சுக்கலாங்க. அதை நம்ம ப்ரூன் பண்ணி அப்புறம் அதுக்கு மண்ணுக்கும் உரமும் மேலே வந்து இலை வழியாக ஸ்ப்ரே பண்ணும் பொழுது நமக்கு அது 3 வருஷம் 4 வருஷத்துக்கு காய் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நான் வந்து அவரைக்காய்லாம் முடிஞ்சிருச்சுங்க. பூக்கள் வைக்குது. பூக்கள் வச்சா இனிமேல் கண்டிப்பாக அந்த பூக்கள் காயாக மாறாது, பிஞ்சு பிடிக்காது. ஏன்னா வெயில் தாங்காது, அதனால் கருகி கொட்டிடும். அதனால் எல்லாத்தையுமே இனிமேல் கட் பண்ணி எடுத்துட போகிறேன். இப்போ இது ஏற்கனவே எல்லாம் கட் பண்ணி விட்டது கொடி எல்லாம் காஞ்சி போய் இருக்குது. இப்போ இது எல்லாமே மண்ணுக்கு மூடாக்கா எடுத்து போட்டிருப்பேங்க. எடுத்து போட்டுட்டு இப்போ நான் தண்ணி டெய்லி கொடுக்கும் பொழுதும் அப்புறம் நாம் உரமெல்லாம் கொடுக்கும் பொழுது இந்த மண் எல்லாம் இந்த மேலே போட்ட இந்த மேல் உரம் இதை கொடுக்குறோம் இல்லைங்களா, இது எல்லாமே மக்கி நல்ல ஒரு பதமாக மண்ணுக்கு வந்து சத்தாக மாறி நல்ல வளமாக மண்ணாக மாறிடும். நம்ம அதுக்கப்புறம் விதை போடும்போது ஜூன் மந்தில் போடும்போது நல்ல விளைச்சலை கொடுக்கும். அதுக்கப்புறம் மல்லி பாருங்கள், மல்லி வந்து இந்த மாதிரி வந்து புது தளிர் வந்து நிறைய வந்து பூக்கள் பிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா ஃபுல்லாக அந்த பூத்த செடியில் பூத்த கிளையில் இருக்கக்கூடிய இலையெல்லாமே கிள்ளி போட்டுட்டோம்னா, கிள்ளி மண்ணிலேயே போட்டுட்டோம்னா திரும்பி அதுலேருந்து வர தளிர்லேருந்து ஒவ்வொரு புது தளிர் நிறைய புது பிரான்ச் வைக்கும். அதுலேருந்து நிறைய பூக்கள் பூக்குங்க. இதுதாங்க இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பறித்த காய்கறிகள். தைப்பட்டத்துக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இனிமேல் ஹார்வெஸ்ட்டு. இனிமேல் ஆடிப்பட்டத்தில் நம்ம நிறைய வீடியோஸ் அப்பப்போ பார்க்கலாம். அப்புறம் நம்ம வாங்கின செடியெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.